ரைட். ஓகே, நம்ம இப்ப HTML-ல டேபிள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். ஸோ இப்போ HTML-ல இருக்கக்கூடிய அந்த டேபிள்ஸுக்குன்னு சொல்லி சில உறுப்புகள் அல்லது ஒட்டுக்கள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஒட்டுக்களை பயன்படுத்தி நம்ம HTML-ல வந்து எப்படி ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளா வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு டேபிள வந்து நம்ம எப்படி சிம்பிளா நாம உருவாக்குறது, டிசைன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப இதுல வந்து உங்களுக்கு சில அந்த பேசிக் ஒரு டேபிள்னு சொன்னா சில பேசிக்கான சில விடயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி இருக்கு, ஒரு சென்டர்ல இருக்கு, நமக்கு அந்த டேபிளுக்கு சென்டர்ல இருக்கு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேபிள்ல இப்படி கிடையா வாரதுன்னு, இப்படி கிடையா வாரதை நம்ம ட்ரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல நமக்கு எத்தனை ட்ரோ இருக்குன்னு சொன்னா 1 2 3 4 5. சரி, அப்ப 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. நிலை குத்தா வாரதை வந்து நாம கொலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எத்தனை கொலம் நமக்கு இருக்குன்னு சொன்னா 1 2 3 4. சரியா, அப்ப நான் இப்ப தந்திருக்கிற இந்த டேபிள்ஸ்ல வந்து 5 ரோவும் 4 கொலம்ஸ் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா, இப்ப நாம இப்படி கொஞ்சம் இப்படி பார்ப்போம். எப்படின்னு சொன்னா இப்ப இதுல வந்து இப்ப நமக்கு 5 ட்ரோ இருக்குன்னு, 1 2 3 4 5 ட்ரோ வந்து நமக்கு இருக்கு. முதலாவது ட்ரோ பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள வந்து நமக்கு எத்தனை டேட்டா இருக்குன்னு சொன்னா 1 2 3 4. அதாவது நீங்க எப்படி யோசிக்கணும்னா இந்த முதலாவது ட்ரோவை நாம் எடுக்கும் போது அந்த முதலாவது ட்ரோவுக்குள்ள வந்து நமக்கு 4 டேட்டா வந்து இருக்கு. சரியா, இதுல வந்து நம்ம ஒரு பெட்டியை வந்து நாம என்னன்னு சொல்லுவோம்னா செல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெட்டியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், செல்ன்னு சொல்லுவோம். சரியா, அப்ப ஒரு ட்ரோவ்ல வந்து நமக்கு 4 செல் வந்து காணப்படுகிறது. அதே நேரம் நம்ம ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் வந்து நமக்கு டேட்டா வந்து இருக்கு. சரியா, அப்ப இப்படி நாம இந்த சிம்பிளான ஒரு டேபிள வந்து நாம எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப நீங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும். சரியா, அப்பதான் நமக்கு ஃபர்ஸ்டா வந்து நம்ம ஒரு டேபிள வந்து டிசைன் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து புதுசு புதுசா வார மாதிரி இருக்கும். பிறகு நாம அதே விடயத்தை திரும்ப 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 செய்யற மாதிரி இருக்கும். ரைட், இப்ப பாப்போம் எப்படின்னு சொல்லி. இப்ப நான் வந்து என்னுடைய நோட்பேட் பிளஸ் பிளஸ் என்று சொல்லக்கூடிய மென்பொருளை ஓபன் பண்ணிருக்கேன், சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிருக்கேன். இதுல வந்து நம்ம HTML டெக் இருக்கு, ஹெட்டிங் டெக் இருக்கு. ஹெட்டிங் டெக்குள்ள வந்து டைட்டில் டெக் வந்து நான் இங்க இவ்வளவு டைப் பண்ணிருக்கேன். அதே நேரம் வந்து பாடி டெக் மாத்திரம் தான் இருக்கு. சரியா, அப்ப இதை வந்து நான் எங்க சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்ல வந்து டெஸ்க்டாப்ல வெப்பேஜ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த வெப்பேஜ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளதான் இதை சேமிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா நம்ம இந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதுக்குள்ள வந்து எதுவுமே இல்லை. அதாவது நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இன்புட் இருக்குதான், இங்க கொடுக்கக்கூடிய இன்புட் இதனுடைய அவுட்புட்டை வந்து நம்ம எங்க போய் பார்ப்போம், ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு ப்ரௌசர்ல எதுவுமே இல்லை. ஆனா இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த GCALICD கிளாஸ் அப்படின்னு சொல்வது வந்து நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க டைட்டிலுக்கு உள்ள வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், இப்ப வந்து நான் இந்த பொடி பகுதி இருக்குது, இந்த பொடி பகுதிக்கு உள்ள வந்து நான் டேபிள்ஸை உருவாக்க போறேன். சரியா, இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நம்ம ஒரு டேபிள்ஸை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து டேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். சரியா, ஒரு எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த டேபிள்ஸை வந்து நம்ம இப்படி பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா அந்த டேபிள்ஸ்ங்கிற அந்த டெக்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். சரியா, பாருங்க, நான் அந்த HTML-ல வந்து ஒரு டேபிள்ஸை உருவாக்க பண்ணேன்னு சொன்னா சிம்பிள். நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஒரு டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். சரியா, நம்ம இப்படி கிளிக் பண்ண கூட நமக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிற பகுதி வந்து டேபிள்ஸை குறிக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னன்னு சொன்னா இப்போ இந்த டேபிள்ஸ் இருக்கு தானே, இந்த டேபிள்ஸ்ல வந்து இப்ப ஹெட்டிங் இருக்கட்டும். சரியா, ஹெட்டிங் வந்து இருக்கட்டும். இப்போதைக்கு எத்தனை ட்ரோ இருக்குன்னு பாருங்க, 1 2 3 4 5. நமக்கு எத்தனை ட்ரோ இருக்குன்னு சொன்னா 5 ட்ரோ இருக்கு. அப்ப அந்த ட்ரோக்கு வந்து நம்ம என்ன எலிமெண்ட் பயன்படுத்துவோம்னு சொன்னா TR அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு ஒட்டை வந்து நான் பயன்படுத்துவோம். TRன்னு சொன்னா டேபிள் ரோ என்று அர்த்தம். டேபிள் ரோ என்று அர்த்தம். அப்ப நமக்கு எத்தனை ட்ரோ இருக்கு,
5 ட்ரோ இருக்குன்னு. அப்ப 5 நம்ம ட்ரோக்களை வந்து உருவாக்கணும். அது எப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த டேபிள்ஸுக்கு உள்ள வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. டிஆர் அப்படின்னு சொல்லி, டிஆர் என்னது? டேபிள் ரோ அர்த்தம். இதை நம்ம ஆரம்பிச்சு இதை என்ன செய்யணும்னா முடிக்கணும். சரி, ஆரம்பிச்சு முடிக்கணும். ஸோ எனக்கு எத்தனை ரோ வேணும்னு சொன்னா 5 ட்ரோ வேணும். அப்ப அதனால நான் 5 தடவை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி எடுக்கணும். 5 தடவை எடுக்கணும். சரியா? அதாவது டிஆர் டெக் இப்படி நான் என்ன செய்யணும், 5 தடவை எடுக்கணும். முடிவுல வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ஸ்லேஷ் போடணும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இங்க வந்து மறுபடியும் பாருங்க டிஆர். சரியா? கஸ்டம்ங்கிறதுக்குள்ள சிம்பிள் தான், ரைட்? நமக்கு 5 ட்ரோ வேணும். ஸோ நம்ம இப்போதைக்கு 1 2 3 4. ஸோ நான் லாஸ்டா இன்னொன்று எடுத்துக்கொள்வேன், டிஆர். ரைட்? டிஆர் முடிவுல வந்து நம்ம ஒரு ஸ்லேஷ் போடணும். ரைட்? பாருங்க, நான் வந்து இப்ப ஒரு டேபிள்ஸ், அந்த டேபிள்ஸுக்கு உள்ள வந்து நான் 5 ட்ரோ எடுத்திருக்கேன். சரியா? புரியுதா? இப்ப நம்ம 5 ட்ரோ வந்து எடுத்திருக்கோம். இப்ப 5 ட்ரோ வந்து நம்ம எடுத்துட்டோம். சரியா? 5 ட்ரோ எடுத்துட்டோம். இப்ப வந்து முதலாவது ட்ரோ பாருங்க. முதலாவது ட்ரோங்கிறதுக்கு இல்ல, நீங்க எல்லா ட்ரோக்குள்ளயும் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப முதலாவது ட்ரோக்குள்ள நமக்கு எத்தனை செல் இருக்குன்னு பாருங்க, அல்லது எத்தனை டேட்டா இருக்குன்னு பாருங்க. இந்த முதலாவது நம்ம ட்ரோ எடுத்தோம்னு சொன்னா 1 2 3 4. நமக்கு எத்தனை டேட்டா இருக்கு? 4 டேட்டா இருக்கு. அப்ப அந்த ட்ரோக்குள்ள நம்ம இந்த டேட்டாவை கொடுக்கறதுக்காக நாம ஒரு டெக் கொண்டு யூஸ் பண்ணணும். அந்த டெக் என்னன்னு சொன்னா டிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்கை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு சொன்னா டேபிள் டேட்டா அர்த்தம். டிடின்னு என்ன அர்த்தம்? டேபிள் டேட்டா அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம இங்க நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க நல்லா கவனிச்சிட்டீங்கன்னு சொன்னா இதே விஷயம் தான் நமக்கு திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப நான் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்ன செய்ய பாருங்க. இப்ப முதலாவது ட்ரோக்குள்ள வந்து டிடி அப்படின்னு சொல்லி போறேன், டேபிள் டேட்டா. அதை ஆரம்பிச்சு அதை என்ன செய்யணும் சொன்னா க்ளோஸ் பண்றேன். ரைட்? அதாவது ஒரு அந்த இந்த முதலாவது ட்ரோவில் இப்ப நான் அதுக்குள்ளே டேட்டா வந்து நான் கொடுக்க போறேன். என்ன டேட்டா அப்படின்னு சொன்னா பாருங்க, என்னன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இண்டெக்ஸ் நம்பர், நேம், சிட்டி, ஏஜ், இப்படி ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அப்ப நான் என்ன கொடுக்க போறேன்னு சொன்னா இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கொடுக்க. சரியா? இண்டெக்ஸ் நம்பர்னு கொடுக்க. சரியா? இப்ப முதலாவது நமக்கு ஒரு டேட்டாவை உருவாக்கிட்டோம், இண்டெக்ஸ் நம்பர். பிறகு நம்ம பார்ப்போம் என்னன்னு சொன்னா அடுத்த டேட்டா திரும்பி மறுபடியும் பார்த்துக்கொள்ளுங்க, மறுபடியும் டேபிள் டேட்டா. சரியா? ரைட்? அதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த டேபிள் டேட்டாவை நம்ம என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணுமா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த டேபிள் டேட்டா பாருங்க, இந்த டேபிள் டேட்டானே, இந்த டேபிள் டேட்டாக்குள்ள கொஞ்சம் நான் ஒரு எபிக் பெண்ணை கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட்? ஓகே. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த டேபிள் டேட்டா இருக்குதான், இந்த டேபிள் டேட்டாக்குள்ள வந்து நாம என்ன செஞ்சிட்டோம், இண்டெக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிட்டோம். சரியா? திரும்ப நாம என்ன செய்ய போறோம் என்று பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு டேபிள் டேட்டா எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து நேம் என்று கொடுக்க. சரியா? நேம் அப்படின்னு கொடுக்க. திரும்பி மறுபடியும் வந்து என்ன செய்யணும் சொன்னா, ஏன்னா நமக்கு 4 டேபிள் டேட்டா தேவை, நமக்கு 4 டேட்டா இருக்குதானே. ஆரம்பிச்சு நான் மறுபடியும் என்ன செய்யணும், அதை க்ளோஸ் பண்றேன். இதுக்குள்ள வந்து என்ன செய்ய போறோம்னா சிட்டி அப்படின்னு கொடுக்க போறோம். சரியா? சிட்டி கொடுக்கும். திரும்பி மறுபடியும் நான் என்ன செய்யறேன், இன்னொரு டேட்டா டேபிள் டேட்டா வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதை என்ன செய்யணும், க்ளோஸ் பண்றேன். சரியா? அதை வந்து க்ளோஸ் பண்றேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வேகமா செய்யலாம், ஆனா நீங்க கொஞ்சம் விளங்கி கொள்றதுக்காக நான் டைப் பண்ணேன். சரியா? இதுல வந்து ஏஜ் அப்படின்னா கொடுக்கும். சரியா? நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்ப நம்ம இங்க பாருங்க, இந்த டேபிள் டேட்டா இதுக்குள்ள இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு. இந்த டேபிள் டேட்டா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நேம் இருக்கு. இந்த டேபிள் டேட்டா பாருங்க, இதுக்குள்ள வந்து சிட்டி இருக்கு. இந்த டேபிள் டேட்டா பாருங்க, இதுக்குள்ள வந்து நமக்கு என்ன இருக்கு, ஏஜ் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா முதலாவது ட்ரோ இருக்கு தானே, நம்ம முதலாவது ட்ரோவுல வந்து என்ன செஞ்சிட்டோம், முதலாவது ட்ரோவுல வந்து நம்ம அந்த 4 டேட்டாவையும் வந்து நாம இன்செர்ட் பண்ணிட்டோம். சரியா? இதை நீங்க அவுட்புட்ல பார்க்கலாம். இதை ஜஸ்ட் நீங்க உங்களை என்ன செய்யணும்னா ஃபைல் போயிட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். சரியா? சர்வ் பண்ணிட்டு உங்க அவுட்புட்ல போயிட்டு நீங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா
உனக்கு விளங்குதான்னு தெரியா, ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர், அடுத்தது பாருங்க நேம், அடுத்தது பாருங்க சிட்டி, அடுத்தது பாருங்க ஏஜ், இப்படி வந்திருக்கு. சரியா, எங்க என்ன டேபிள் மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் நாம படிச்சுட்டு போக கூட உங்களுக்கு கிளியரா வழங்கும். சரியா, அப்ப இப்ப நாம எப்படி கொடுத்தோமோ இதே மாதிரி தான். சரியா, அதாவது நாம இந்த டேபிள்ல, சரியா, இந்த முதலாவதுக்கு நாம இந்த இண்டெக்ஸ் நம்பர், நேம், சிட்டி, ஏஜ், இதுக்கு நாம எப்படி கொடுத்தோமோ மற்றதுக்கெல்லாம் இதே மாதிரி நாம என்ன செய்யணும்னா கொடுக்கணும். சரியா, அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, எப்படி நாம இங்க போலத்தையும் நாம கொடுத்தோமோ அதே மாதிரி தான் மற்றதும் கொடுக்கணும். சரியா, பாத்துங்க, மத்த என்ன செய்ய போறோம்னு சொன்னா இப்ப நம்ம என்ன செய்யணும், டேபிள் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டோ அதை க்ளோஸ் பண்ணணும். டேபிள் டேட்டா என்ன செய்யணும், க்ளோஸ் பண்ணணும். திரும்பி இதுக்குள்ள யார், இதுக்குள்ள இண்டெக்ஸ் நம்பர், முதல்ல இண்டெக்ஸ் நம்பர் யார் அப்படின்னு சொன்னா அந்த 11110 இண்டெக்ஸ் நம்பர். சரியா, திரும்பி முதலாவது ட்ரோல தானே, திரும்பி அடுத்த டேபிள் டேட்டா வந்து நான் ஆரம்பிச்சு அடுத்த அந்த டேபிள் டேட்டா வந்து நான் முடிக்கணும். சரியா, டேபிள் டேட்டா என்ன செய்யணும்னா முடிக்கணும். சரி, பேர் ரெண்டாவது ட்ரோவா, ரெண்டாவது ட்ரோவில் வந்து நமக்கு என்ன வருதுன்னு சொன்னா நேம் வந்து வருண், கண்டி, ஏஜ் வந்து 18 இருக்குன்னு. சரியா, நேம் வந்து என்ன வரப்போகுது உங்களுக்கு, இது முடிக்கணும், முடிக்கணும். நேம் வந்து வருண், சரியா, நேம் வந்து வருண். அடுத்த டேட்டா டிடிஐ யூஸ் பண்ணணும். சரி பாருங்க, நம்ம அந்த பாருங்க அந்த ஃபெஸ்ட்டுக்கு வரக்கூட நமக்கு முதல்ல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் பிறகு நாம ஒரே விஷயத்தான் திரும்பி திரும்பி யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு. அவர் சிட்டி வந்து நமக்கு என்னவா இருக்கும், கண்டியாக இருக்கும். அடுத்தது இன்னொரு டேபிள் டேட்டா டி அப்படின்னு போட்டுட்டு, சரியா, ஏஜ் வந்து 18, சரியா, ஏஜ் வந்து 18. இப்ப இதே மாதிரி தான் மற்ற எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதலாவது ட்ரோ இருக்கு தானே, இது அப்படியே பாருங்க, இவ்வளோத்தையும் அப்படியே காப்பி பண்றேன். நம்ம திரும்ப திரும்ப டைப் பண்ணிக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன செய்யும், டைம் போகுங்கிறதுக்காக நான் இதை அப்படியே காப்பி பண்ணி, சரியா, அடுத்த தேர்ட் ரோவுலயே நான் பேஸ்ட் பண்றேன். காப்பி பண்ணி அடுத்த ரோவுலையும் பேஸ்ட் பண்றேன், அடுத்த ட்ரோவுலையும் வந்து பேஸ்ட் பண்றேன். சரியா, அடுத்த ட்ரோவுலையும் பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இண்டெக்ஸ் நம்பரை பாருங்க, நான் அடுத்த 1 மாத்துறேன். அடுத்த இண்டெக்ஸ் நம்பரை பாருங்க, நான் 2 மாத்துறேன். அடுத்த இண்டெக்ஸ் நம்பரை பாருங்க 3 மாத்துறேன். சரியா, எல்லா ட்ரோக்கும் அதே மாதிரி தான் வரணும். சரியா, நான் அந்த பேஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப இதுல நேம் வந்து என்னன்னு வருது, பெரேரா, செல்வம், ஜான் வருது. சரியா, அப்ப நாம என்ன செய்யலாம், இந்த இடத்துல பெரேரா, அடுத்தது வந்து செல்வம், அடுத்தது வந்து ஜான் அப்படின்றது. சிட்டியை பார்த்தோம்னு சொன்னா மாத்தரை, கொழும்பு, கண்டி என்று. சரியா, மாத்தரை, கொழும்பு, கண்டி என்று. ஏஜ் வந்து 18, 19 ஏஜ். ரைட், உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா, பாருங்க, நம்ம ஒவ்வொரு ட்ரோ இருக்குது, ஒவ்வொரு ட்ரோக்குள்ளேயும் அந்த டேட்டாக்களை வந்து நாம கொடுத்துட்டோம். சரியா, ரைட். இப்ப நான் இதுல அவுட்புட்டை போய் நான் இங்க பார்க்க போறேன். ரைட், அவுட்புட்டை பார்த்தோம்னு சொன்னா இது நமக்கு எப்படி இருக்கு பாருங்க, இண்டெக்ஸ் நம்பர், சரியா, இண்டெக்ஸ் நம்பர், நேம் இருக்கு, சிட்டி இருக்கு, ஏஜ் இருக்கு. அப்ப இப்ப நீங்க என்ன யோசிப்பீங்கன்னு சொன்னா, இது வந்து நம்மளோட டேபிள்ஸ் மாதிரி வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளோட இந்த டேபிள்ஸ் இருக்குதானே, இதெல்லாம் கவனிச்சுக்கணும். இந்த டேபிள்ஸ் முதல்ல இருக்கு பாருங்க, நீங்க என்ன கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு டேபிள், அந்த டேபிள் ஒட்டுக்கு உள்ள நாம என்ன செய்ய போறோம்னா, போர்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பை வந்து நாம பயன்படுத்த போறோம். சரியா, போர்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்பை பயன்படுத்தி அதுக்கு நாம ஒரு ஈக்குவல் போட்டுட்டோ நம்ம ஒரு சிங்கிள் கொட்டேஷன் அல்லது டபுள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து 1 அல்லது 2 அப்படின்னு கொடுக்கலாம். போர்டனுடைய
சைஸை வந்து நீங்க கொடுக்கலாம். இப்போ நீங்க என்ன செஞ்சீங்கன்னா நம்ம பார்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டு நான் என்னுடைய ப்ரௌசரை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த மாதிரி அந்த பார்டர் எல்லாம் வந்திருக்கும். சரியா? இப்ப நாம ஒரு விஷயத்தை யோசிக்கலாம் என்னன்னு சொன்னா நம்மளோட இந்த டேபிள்ஸை நம்ம பார்க்கும்போது இந்த டேபிள்ஸ்ல வந்து சரியா இந்த டேபிள்ஸ்ல இந்த ஹெட்டிங் இருக்குதான் இந்த நேம் இண்டெக்ஸ் நம்பர் நேம் சிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் இந்த போல்டான மாதிரி இருக்கும். போல்டான மாதிரி கொஞ்சம் தடிப்பமா இருக்கும் இந்த இது பாத்தீங்கன்னு சொன்னா. சரியா? அப்ப அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னா அது சிம்பிள். அதுக்கு நாம என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த போல்டா இருக்கு தானே இந்த போல்டா இப்படி உங்களுக்கு இது கொஞ்சம் போல்டா சென்டர்ல வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு நாம ஒரு ஒட்டு பயன்படுத்தணும். அந்த ஒட்டு என்னன்னு சொன்னா TH சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை பயன்படுத்துவோம். அதாவது டேபிள் ஹெட்டிங் அல்லது ஹெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒட்டை வந்து நாம இந்த லைன் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா பயன்படுத்தணும். இவருக்கு தனியா இவருக்கு தனியா இவருக்கு தனியா இவருக்கு தனியா நாம என்ன செய்யணும்னா TT பயன்படுத்தாம TH வந்து நாம பயன்படுத்தலாம். இந்த உதாரணத்துக்கு வந்து இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன், இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரோ. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ட்ரோ. சரியா? அப்ப நான் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அந்த TT யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ப அதுக்கு பதிலாக நான் TH போடுறேன். உங்களுக்கு உங்க மொபைல் போன்ல விளங்குதான்னு தெரியா, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. TH யூஸ் பண்றேன். பாருங்க இந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு மட்டும் நான் என்ன செஞ்சிருக்கேன் TH யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றதுக்கு யூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு நம்மளோட ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க. நான் இண்டெக்ஸ் நம்பர் இப்படி இருக்கு, சும்மா நார்மலா இருக்கு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுவேன், பாருங்க எப்படி சேஞ்ச் ஆகுது சொல்லி உங்களுக்கு விளங்குதா? இந்த பாருங்க இந்த இண்டெக்ஸ் நம்பர் மட்டும் கொஞ்சம் இந்த போல்டான மாதிரி பாருங்க, தடிப்பமான மாதிரி இருக்கு. புரியுதா? இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அந்த நெருக்கமா இருக்கிறதால பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த பெருமதிகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நெருக்கமா இருக்குன்னு அந்த ஒன்றுக்குள்ள அந்த புகுந்த மாதிரி அந்த நெருக்கமா இருக்கு. அப்ப இந்த டேபிள்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா அகலத்திலையும் உயரத்திலையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அதிகரிக்கலாம். அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த டேபிளை மொத்தமா தானே அதிகரிக்கணும். அதுக்கு இங்க பாருங்க இந்த டேபிள்ஸ் இங்க பாருங்க, இந்த டேபிள்ஸ்ங்கிற இதுக்குள்ள நம்ம பார்டர் கொடுத்தேன் தானே, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இன்னொரு பண்பு பயன்படுத்த என்னன்னு சொன்னா வித், அதாவது டேபிள் கொஞ்சம் அகலத்துல பெருசாக்க போறேன். ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவில்லைங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அகலத்துல பெருசாக்குறேன். அதுக்கு நான் சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து ஒரு 400 அப்படின்னு கொடுக்கணும். அதாவது 400 பிக்சல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட், இப்படி 400 அப்படின்னு கொடுத்துட்டு இப்ப நான் போய் என்னுடைய ப்ரௌசர்ல போய் ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க என்னுடைய டேபிள்ஸ் வந்து கொஞ்சம் அகலத்துல அந்த செல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அகலத்துல அந்த அதிகரிச்ச மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது மட்டும் பாருங்க போல்டா சென்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வளமையான ஒரு டேட்டா மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம இண்டெக்ஸ் நம்பருக்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா TH அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டை பயன்படுத்தினோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப அதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணோம். இந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு தான் இந்த இண்டெக்ஸ் நம்பருக்கு அந்த TH சொல்லக்கூடிய ஒட்டை பயன்படுத்தினோம். இப்ப அதே மாதிரி இந்த நேமுக்கும் பாருங்க, நான் அந்த THக்கு பதிலா TH நான் பயன்படுத்துறேன். நேமுக்கும் TH பயன்படுத்துறேன். அதே மாதிரி அந்த சிட்டிக்கும் வந்து என்ன செய்யணும் சொன்னா TH பயன்படுத்துறேன். சிட்டிக்கும் வந்து TH பயன்படுத்துறேன். சரியா? லாஸ்டா ஏஜ் இருக்கு தானே, இந்த ஏஜுக்கு வந்து என்ன செய்ய போனா THன்னு சொன்னா என்னது டேபிள் ஹெட்டிங் அல்லது ஹெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நாம வந்து எல்லாத்துக்குமே வந்து TH யூஸ் பண்ண. ஏன் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு TT யூஸ் பண்ணுன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு நீங்க தரப்படக்கூடிய நீங்க அவுட்புட்ல பார்க்கணும். நீங்க அவுட்புட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க, இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல காட்டுறேன். நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி உங்களுக்கு அந்த சென்டர்ல வந்த மாதிரி கொஞ்சம் போல்டா இருந்தா அப்ப உங்களுக்கு என்ன நீங்க யோசிக்கணும், ரைட் இதுக்கு வந்து THன்னு சொல்லக்கூடிய ஒட்டை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கணும். இல்ல அவுட்புட்ல வந்து சும்மா சாதாரணமாக உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப நீங்க என்ன யோசிக்கணும், இதுக்கு THங்கிற ஒட்டை பயன்படுத்தல, சும்மா TT என்று சொல்லக்கூடிய ஒட்டை தான் பயன்படுத்திருக்காங்க என்பது தெரியணும். இப்ப நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இப்ப நமக்கு இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு போல்டான மாதிரி இருக்கு. சரியா? சோ நம்ம இந்த டேபிள்ஸை வந்து நம்ம இந்த வித்துல
கூட்டின மாதிரி அந்த ஹைட்லையும் வந்து நம்ம உயரத்திலையும் வந்து அதிகரிக்கலாம். அதாவது ஹைட் சரியா, இந்த உயரத்திலையும் வந்து என்ன செய்யலாம், அதிகரிக்கலாம். அப்ப நீ ஹைட் என்று போட்டு ஒரு ஈக்குவல் போட்டுட்டு சிங்கிள் கொட்டேஷன் அல்ல டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள வந்து நான் ஒரு 200 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். 200 தான் கொடுத்துருக்கேன், பிக்சல் கொடுக்கலாம். கொடுக்கலன்னு சொன்னா அது பிக்சல்னு எடுத்துக்கொள்ளணும். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ப்ரௌசர்ல போயிட்டு இப்ப நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, நமக்கு இந்த டேபிள்ஸ் வந்து இப்ப வித்திலையும் வந்து அதிகமா போயிட்டுன்னு, அகலத்திலையும் நம்ம அதிகமாக்கிட்டோம், வித்திலையும் வந்து நம்ம அதிகமாயிட்டோம். இப்ப நம்ம இந்த ப்ரௌசர்ல நீங்க பார்க்கும்போது இந்த டேபிள்ஸ் வந்து கொஞ்சம் இடது பக்கமான மாதிரி தனி இருக்கு. இந்த மொத்தமா இந்த டேபிள்ஸை கொண்டு வந்து நீங்க சென்டர்ல கொண்டு வரணும், இந்த ப்ரௌசருக்கு சென்டர்ல கொண்டு வரணும்னு சொன்னா அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இங்க இதுக்கு வந்து இந்த டேபிள்ஸ் இருக்குது, அந்த டேபிள் ஒட்டுக்கு வந்து நிறைய பண்புகள் இருக்கு. நம்ம போர்டர் அப்படிங்கிற ஒரு பண்பு யூஸ் பண்றோம், ஒன்றுங்கிறது பெருமதி, வித்தன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை யூஸ் பண்றோம், 400ங்கிறது அதனுடைய பெருமதி, ஹைட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பண்பை யூஸ் பண்றோம், அதே மாதிரி அதனுடைய பெருமதி வந்து 200 கொடுத்துருக்கேன். இப்ப அதே மாதிரி வந்து இப்ப நான் என்ன சொன்னேன், சென்டருக்கு ஆக்கணும்னு சொன்னா அலைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பண்பை யூஸ் பண்ணுவோம். அலைன் என்று போட்டு நீங்க சிங்கிள் கொட்டேஷன் அல்ல டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ள வந்து நீங்க ஜஸ்ட் என்ன கொடுக்கலாம், சென்டர் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க. இப்போ அந்த டேபிள் வந்து சென்டருக்கு வந்துடுச்சு, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேபிள் வந்து என்ன செஞ்சுட்டு சென்டருக்கு வந்துடுச்சு. இப்ப அதே நேரம் வந்து டேபிள்ல போர்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா பிளாக் கலர்ல இருக்கு. இந்த டேபிள்ல போர்டர்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கருப்பு நிறத்துல இருக்கு. இப்ப அதை வந்து நீங்க ரெட்டா மாத்தலாம், கிரீனா மாத்தலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களோட இந்த டேபிள்ல இந்த ஒட்டு இருக்குதான், இந்த டேபிள் ஒட்டு அதுக்குள்ள பாருங்க, நான் இப்ப நிறைய பண்புகளை வந்து சேர்த்துட்டு வரேன், அதை கவனிச்சுக்கணும். உங்களோட டியூப்ல அனுப்பின டியூப்லயும் வந்து இருக்கு, நீங்க பார்த்து கொள்ளலாம். இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா போர்டர் கலர் கொடுக்கலாம், போர்டர் கலர் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஈக்குவல் வச்சுட்டு நம்ம சிங்கிள் கொட்டேஷன்ஸுக்குள்ள வந்து நான் ரெட் அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, இந்த டேபிளுடைய இந்த போர்டர் கலர்லாம் பாருங்க அந்த ரெட்டா மாறிடுச்சு. இல்லைங்க சொல்லுது. அதே இந்த டேபிள்ல பேக்ரவுண்ட் கலரையும் வந்து மாத்தலாம். இப்ப நான் வந்து சரியா, இன்னும் இதுக்குள்ள இன்னும் நிறைய பண்புகள் நிறைய இருக்கு சரியா. அதாவது நீங்க பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம சுருக்கமா பிஜி கலர்னு சொல்லலாம். பிஜி கலர் ஈக்குவல் போட்டுட்டு சிங்கிள் கொட்டேஷன்ஸ் உள்ள வந்து yellow அப்படின்னு கொடுக்கேன், yellow அப்படின்னு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதை நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க போய் சேவ் பண்ணிட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். பாருங்க அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து yellow-ஆ மாறிடுச்சு. இப்படி வந்து நம்ம அந்த டேபிள்ஸுக்கு உள்ள வந்து நம்ம என்ன செய்யலாம்னா அந்த நிறைய பண்புகளை வந்து பயன்படுத்தலாம். டேபிள்ஸுக்குள்ள என்ன செய்யலாம்னா நிறைய பண்புகளை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா. இப்ப அதாவது இங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த டேபிள் இருக்கு பாருங்க, டேபிள்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டுக்குள்ள வந்து பாருங்க இந்த போர்டர் சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அதே மாதிரி வித் சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அதே மாதிரி பாருங்க ஹைட் சொல்லக்கூடிய ஒரு பண்பு, அதே மாதிரி அலைன் சென்டர் சொல்லக்கூடிய ஒரு பண்பை பயன்படுத்துறீங்க. அதுக்கு பிறகு அப்படியே நான் கொஞ்சம் இதை மூவ் பண்றேன் பாருங்க, மூவ் பண்ண போல இதுவும் சேர்ந்து மூவ் ஆகுதுன்னு. சரி பரவாயில்ல. இங்க பாருங்க அதே மாதிரி இந்த பிஜி கலர் அப்படின்னு சொல்லி ஒரு பண்பை யூஸ் பண்றேன். அதே மாதிரி இந்த போர்டர் கலர்ன்னு சொல்லி ஒரு பண்புகளை யூஸ் பண்ணிட்டு இவ்வளவு சரியா. இதெல்லாம் அந்த டேபிளுக்கான பண்புகளும் அதுக்குரிய பெருமதிகளும் வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா கொடுத்துருக்கோம். சரி, இப்ப நம்ம அடுத்தது என்ன யோசிப்போம்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த டேபிள்ஸ் இருக்குதான், இந்த டேபிள் நான் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு டேபிள் காட்டியிருக்கேன். இந்த டேபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஹெட்டிங் இருக்குன்னு. இந்த டேபிள்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு ஒரு ஹெட்டிங் இருக்கு இந்த டேபிள்ஸ்ல. இந்த ஹெட்டிங்ஸை வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம் சரியா. இந்த ஹெட்டிங்கை வந்து எப்படி கொண்டு வரலாம்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, அது ஹெட்டிங் மேல தானே இருக்கு,
அதாவது இந்த இதான் நம்ம ட்ரோ. இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னு சொன்னா ட்ரோ 5 ட்ரோவும் இருக்கு. அதுக்கு மேல தானே நமக்கு ஹெட்டிங் இருக்கு. அப்ப மேலுக்கு நம்ம என்ன செய்யணும்டா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க விளங்குறதுக்காக, கேப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒட்டை பயன்படுத்துவோம். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். கேப்ஷன் அந்த ஹெட்டிங் வாரத்துக்கு, சரியா ஹெட்டிங் வந்து சரியா சென்டர், அந்த டேபிளுக்கு சென்டர்ல வந்து நமக்கு அந்த ஹெட்டிங் வாரத்துக்கு கேப்ஷன் போட்டோம். அந்த கேப்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா முடிக்கணும். கேப்ஷன்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும்னா இப்படி முடிக்கணும். ரைட், முடிச்சுட்டு இப்ப இந்த கேப்ஷன்ஸ் இதுக்குள்ளதான் நம்ம இந்த ஒட்டுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும்னா டைப் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் இதை சர்வ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்க பாருங்க நமக்கு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஹெட்டிங்ஸ் வந்து வரக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யலாம்னா இதுல நிறைய ஸ்டைலை யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் இதை கொஞ்சம் பெருசாக்கலாம். அதாவது நீங்க அதுக்குள்ள என்ன செய்யலாம் கேட்டா ஒரு H2 டெக்கை பயன்படுத்தலாம். H2 டெக் இருக்குதானே, H2 டெக் நீங்க என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங் டெக் நீங்க படிச்சிருக்கோம் தானே, H2 டெக். சரி, அந்த H2 டெக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன செய்ய வேண்டாம், அந்த ஹெட்டிங் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாகும். பாருங்க, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லி அந்த ஹெட்டிங்ஸ் வந்து நமக்கு இன்னும் பெருசா இருக்கு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அதுக்குள்ள யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், பேசிக்கா வந்து எப்படி வந்து நம்ம ஒரு டேபிள்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்னு, பேசிக்கா வந்து ஒரு டேபிள்ஸை எப்படி கிரியேட் பண்றதுங்கிற விஷயத்தை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். ரைட், அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த டேபிள்ஸ்ல மேல சில டிசைன்ஸ் இருக்கு. அதாவது ரோ ஸ்பன், ஹோல் ஸ்பன் சொல்லி நிறைய டிசைன்